ஒரு வெப்சைட்க்கு கலர் பேலட் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? உங்க வெப்சைட்டுக்கு ஒரு விசிட்டர் இந்த வெப்சைட் நமக்கானதான்னு புரிஞ்சுக்கிறதே இந்த கலர் பேலட் வச்சுதான். அது மிக்ஸ் மேட்சா இருந்தா நல்லாவா இருக்கும்? அது மட்டும் இல்லாம உங்க வெப்சைட்டுக்கு வர விசிட்டரை எந்த மாதிரி உங்க வெப்சைட்டை அப்ரோச் பண்ண வைக்கணுங்கிறதையும் இந்த கலர் பேலட் தான் நிர்ணயம் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, நம்பர் 1 கலர் காம்பினேஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, நம்பர் 2 கலர் சைக்காலஜினா என்ன, அது எப்படி உங்கள் வெப்சைட்டுக்கு பிராண்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஈஸியாகவும் ஃப்ரீயாகவும் வெப்சைட்டில் பண்ணிக்கலாம். அந்த சீக்ரெட் வெப்சைட் என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கலர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு கலர் தியரி பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் பண்ணுற டிசைனை ஒரு பர்ஃபெக்டாக பண்ண முடியும். நீங்க வெப்சைட் டிசைன் பண்ணாலும் சரி, லோகோ டிசைன் பண்ணாலும் சரி, இல்ல ப்ரௌசர் டிசைன் பண்ணாலும் சரி, இந்த கலர் சைக்காலஜி தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க ஒரு பெர்ஃபெக்டான டிசைனை பண்ண முடியும். இந்த கலர் சைக்காலஜியை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் கலர் வீல். அது என்னன்னு இந்த வீடியோல இப்போ பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வீல். இந்த கலர் வீல் யூஸ் பண்ணி தான் நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான நம்ம கலரை வந்து சூஸ் பண்ண போறோம். இந்த கலர் வீல பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 கலர்ஸ் இருக்கும். இந்த 12 கலர்ஸ் வந்து 2 வகையாக செப்பரேட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா கூல் கலர்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வார்ம் கலர்ஸ். அதாவது வார்ம் கலர்னா என்னன்னா ரெட்லேருந்து எல்லோ கிரீன் வரைக்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வார்ம் கலர்ஸ். அதே வயலட் ரெட் வயலட்ல இருந்து கிரீன் வரைக்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கூல் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 12 கலர்ஸ் எப்படி உருவாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் பிரைமரி கலர்ஸ் உருவாச்சு, அடுத்து செகண்டரி கலர்ஸ். இது ரெண்டுமே இணைஞ்சு தான் இந்த டெரிட்டரி கலர்ஸ்ங்கிற 12 கலர்ஸ் உருவாச்சு. அப்போ இந்த பிரைமரி கலர்ஸ்னா என்னன்னா, இந்த எல்லோ, ரெட், ப்ளூ இது மூணும் கலந்தது தான் பார்த்தீங்கன்னா பிரைமரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் செகண்டரி கலர்ஸ் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த எல்லோவும் ரெட்டும் சேர்ந்து ஒரு புது கலரை உருவாக்கும். அதாவது ஆரஞ்சு அப்படிங்கிற ஒரு கலர் உருவாக்கும். இதை தான் செகண்டரி கலர் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ரெட்டும் ப்ளூவும் சேர்ந்து ஒரு வயலட் உருவாக்கும். இதுவும் செகண்டரி கலர். அண்ட் ப்ளூவும் எல்லோவும் சேர்ந்து ஒரு கிரீனை உருவாக்கும். இதுவும் செகண்டரி கலர். இந்த செகண்டரி கலர் எப்படி மிங்கிள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பிரைமரி கலர் ஈக்குவல் ரேஷியோல கலக்கும் போது ஒரு செகண்டரி கலர் உருவாகும். அதுதான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த செகண்டரி கலர்ஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா டெரிட்டரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரைமரி கலர்ஸும் செகண்டரி கலர்ஸும் ஜாயின் ஆகி இன்னொரு கலர் உருவாகிறது தான் டெரிட்டரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெட்டும் ஆரஞ்சும் மிங்கிள் ஆகி ரெட் ஆரஞ்சு வந்து உருவாகி இருக்கு. அதே மாதிரி ஆரஞ்சும் எல்லோவும் கலந்து எல்லோ ஆரஞ்சு உருவாகி இருக்கு. ரெட்டும் வயலட்டும் சேர்ந்து ரெட் வயலட் உருவாகிருக்கு. இதுல இருந்து உங்க வெப்சைட்டுக்கு எப்படி கலர் சூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இதை காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ், அனலாகஸ் கலர்னு 2 வகையா பிரிக்கலாம். இது மட்டும் இல்லாம நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ பேசிக்கா இந்த 2 மெத்தட்ஸ் பார்ப்போம். கலர் சைக்காலஜி தெரிஞ்சுக்கிறதுக்கு டீப்பா ஒரு வீடியோ வேணும்னு கேட்டீங்கன்னா, அதுக்காகவும் நான் வீடியோ போட தயாரா இருக்கேன். நான் இப்போ காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ். அதாவது ஒரு கலருக்கு ஆப்போசிட்டா இருக்க கலர் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரெட் எடுக்கிறீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டான என்ன கலர் இருக்குன்னு பார்க்கணும். அதாவது கிரீன் இருக்கு. இந்த 2 கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க வெப்சைட் அட்ராக்டிவா இருக்கும். அதே மாதிரி ஆரஞ்சு எடுத்துக்கிறீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்கு. இந்த 2 கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட வெப்சைட் அட்ராக்டிவா இருக்கும். இதுதான் காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அனலாகஸ் கலர். இந்த அனலாகஸ் கலர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ரெட் இருக்குன்னா ரெட்டுக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெட் இருக்குன்னா ரெட்டுக்கு பக்கத்துல ரெட் ஆரஞ்சு இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்க வந்து கிரீன் யூஸ் பண்றீங்கன்னா கிரீன் பக்கத்துல எல்லோ கிரீன் இருக்கு, அப்படின்னா ப்ளூ கிரீன் இருக்கு. இது ரெண்டுல ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆரஞ்சு யூஸ் பண்றீங்கன்னா இந்த ரெட் ஆரஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த எல்லோ ஆரஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பக்கத்துல இருக்கிற கலர் சூஸ் பண்றது தான் பார்த்தீங்கன்னா அனலாகஸ் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ், அனலாகஸ் கலர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட வெப்சைட் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். அண்ட் கலர் காம்பினேஷனும் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலர் சைக்காலஜி. கலர் சைக்காலஜி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு விசிட்டர் உங்களோட வெப்சைட்டை எந்த மாதிரி பார்க்கணும், உங்கள் வெப்சைட்டை பார்க்கும்போது என்ன ஃபீலிங்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வெப்சைட்டை பில்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்வர்ஷன்ஸ் வந்து அதிகமாக நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் சைக்காலஜி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களோட வெப்சைட்டுக்கான கலரே சூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஆப் கலர் ஆகட்டும், அவங்க வெப்சைட் கலர் ஆகட்டும், அவங்க பிராண்டுக்காக யூஸ் பண்ணுற கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கலர் சைக்காலஜி யூஸ் பண்ணி தான் செஞ்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில பிராண்ட் கலர்ஸ் இருக்கு. இந்த கலர்ஸ்க்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரெட் இஸ் அசோசியேட்டட் வித் எக்ஸைட்மெண்ட், ஆக்ஷன், ஸ்ட்ரென்த், டிட்டர்மினேஷன், பேஷன். உங்களோட வெப்சைட் ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணுது, ஒரு ஆக்ஷன் கிரியேட் பண்ணுது, இல்லை ஒரு ஸ்ட்ரென்த்தான வெப்சைட், இல்லை உங்கள் பேஷன் வந்து நீங்கள் காட்டுறீங்கன்னா நீங்கள் வந்து ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸையும் ஆப்டிமிசம் அண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் வந்து காட்டுறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்.
எல்லோ கலர் எதை அசோசியேட் பண்ணியிருக்குன்னா ஜாய், எனர்ஜி, எந்தூசியாசம், ஆப்டிமிசம், கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் அசோசியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். நீங்கள் எல்லோ கலர் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். மேக்ஸிமம் க்ரீன் கலர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்கானிக் நேச்சுரலாக ஏதாவது கிரியேட் பண்ணுறோன்னா அதுக்காக க்ரீன் கலர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஹோப்காக, ஒரு க்ரோத்காக, ஒரு பேலன்ஸ்டு வெப்சைட் இருக்குன்னா அதுக்காக இந்த க்ரீன் கலர் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ப்ளூ கலர். ப்ளூ கலர் எதை அசோசியேட் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் அசோசியேட் பண்ணியிருக்கும். அதாவது ஒரு ஹானஸ்டி, அத்தாரிட்டி, விஸ்டம், லாயல்ட்டி இது எல்லாமே, அதாவது ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர். நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டட் வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ப்ளூ கலர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய கன்வர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பர்பிள். பர்பிள் எதை அசோசியேட் பண்ணியிருக்குன்னா ஒரு கிரியேட்டிவிட்டி, இண்டிவிஜுவலிட்டி, ராயல்ட்டி, வெல்த் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசோசியேட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு லக்ஸரியஸான பிராண்ட் பில்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வயலட் கலர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட். ஒயிட்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு கிளீன்னஸ், ஒரு சிம்பிளிசிட்டி, ஒரு ஃபெய்த், பியூரிட்டி, ஒரு நம்பிக்கை இதெல்லாமே கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒயிட் தான். ஒரு இன்னசென்ட் லுக் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு கொடுக்கும். அண்ட் எல்லா கலர்ஸ் கூடயும் நம்ம ஒயிட் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கலர் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக். பிளாக் எதை அசோசியேட் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா லக்ஸரி, எலகன்ஸ், ஃபார்மாலிட்டி, மிஸ்ட்ரி அண்ட் பவர் இதெல்லாம் கலந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக். மேக்ஸிமம் இந்த ஆப்பிள் பிராண்ட், மெர்சிடஸ் பென்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் லோகோ தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்களுடைய லக்ஸரியஸை காட்டுறதுக்காக. இப்போ இதெல்லாம் தியரிட்டிக்கலாக பார்த்துட்டோம். இதை ப்ராக்டிக்கலாக என்னென்ன பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லோ கலர் இருக்கு. இந்த எல்லோ கலர் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா வார்ம்காகவும் ஆப்டிமிசம்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபெராரி, மெக்டொனால்ட்ஸ், பெஸ்ட் பை, ஐக்கியா அண்ட் சப்வே இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் எல்லோ கலர் யூஸ் பண்ணுறாங்க ஒரு ஆப்டிமிசத்துக்காக. அடுத்து ஃப்ரெண்ட்லியான பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிக்லோடன், அமேசான், ஃபேண்டா, கிரஷ் இந்த மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க எல்லா பிராண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஃபுட் பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக ரெட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு ஹங்கிரியை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் ரெட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொக்கோகோலா, ஏஎஸ், கேனான், ஏவிஸ் இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் ரெட் கலர் யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஃபுட் பிராண்ட்ஸான சொமேட்டோலாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வயலட். இது பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டியாக காட்டுறதுக்காக இந்த வயலட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யாஹூ, பார்பி அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கேட்பரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டியை காட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த வயலட் கலரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்காக ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்பி, ஓரியோ, வேர்ட் ப்ரெஸ், ஃபேஸ்புக், ஓரல்பி எல்லாமே மக்கள்கிட்ட ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல், க்ரோத், ஒரு ஹெல்த், ஆர்கானிக் பிராண்ட், நேச்சுரல் பிராண்ட் அப்படிங்கிறதுக்காக அந்த க்ரீன் கலர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த அனிமல் பிளானட், ட்ராபிகானா, ஸ்பாட்டிஃபை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த வாட்ஸ்அப்பும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல், க்ரோத், ஹெல்த் காட்டுறதுக்காக இந்த க்ரீன் கலரை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரே கலர். கிரே கலர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லை காட்டுறது, ஒரு காம்னஸ் காட்டுறது, ஒரு லக்ஸரியஸ் காட்டுறதுக்காக இந்த கிரே கலர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க், ஆப்பிள், விக்கிபீடியா, ஹுண்டாய், பூமா, நிக், நைக் இதெல்லாமே லக்ஸரியஸ் பிராண்டுங்கிறதுனால இதை பிளாக் கலர் கலந்து கிரே கலரில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கலர் காம்பினேஷனா என்ன, காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ்னா என்ன, அனாலகஸ் கலர்னா என்ன, கலர் சைக்காலஜி என்னன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ், அனலாகஸ் கலர்லாம் எப்படி ஒரு ஃப்ரீயான வெப்சைட்டில் ஈஸியாக கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூகுளில் colors.tools சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கலர் ஹார்மோனிக்ஸில் நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ், அனலாகஸ் கலர் இன்னும் என்னென்ன கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கோ இது எல்லாத்தையும் நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு கலர் சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ரெட் கலர் எடுக்கிறேன்னா இந்த ரெட் கலருக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கலர் என்னன்னு இந்த வெப்சைட்டே சொல்லிடும். இப்போ நான் ரெட் கலர் சூஸ் பண்ணேன்னா இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கலர் என்னன்னா ப்ளூ கலர், அதாவது ரொம்ப சயான் கலரில் இருக்க ப்ளூ கலர். அடுத்து நான் வேற ஒரு கலர் சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் க்ரீன் கலர் சூஸ் பண்ணேன்னா இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியான கலர் வந்து பிங்க் கலர் அப்படின்னு சொல்லி இதில் காட்டுது. இந்த காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் வெப்சைட் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 டாட்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா
அடுத்து அனலாகஸ் கலர் வந்து உங்களுக்கு காட்டும். அண்ட் இந்த கலர்ஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா அதுக்கு அடுத்து இருக்க ஒவ்வொரு கலராக நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்க. அந்த ட்ரையாடிக் கலர்ஸ் அண்ட் ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரையாடிக் கலர்ஸ் அண்ட் ஸ்கொயர் கலர்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே இருக்க இந்த 2வது ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களோட வெப்சைட்டில் என்ன கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரைமரி கலராக க்ரீன் கலர் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்க கலரத்தை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் மேக்ஸிமமாக 2 கலர் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஹார்மோனிக்ஸில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸில் ஃபர்ஸ்ட் கலர் எவ்வளோ யூஸ் பண்ணணும், செகண்ட் கலர் எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை நீங்கள் 3 கலர்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் 2வதாக இருக்க இந்த அனலாக் கலர் சூஸ் பண்ணீங்கன்னா அடுத்த அனலாகஸ் கலரில் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலான்ட்டு 3 கலர் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. அது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும்னு இந்த வெப்சைட்டே சொல்லிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎஸ்எஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், எஸ்விஜி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை பிஎன்ஜி இமேஜஸ் வேணும்னா அதையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலர் வீல் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் வீலுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கலர் வீலில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே கொடுக்குற கலருக்கு அடுத்து நியர்பையில் என்ன அனலாகஸ் கலர் இருக்கோ இதெல்லாமே இந்த கலர் வீலை காட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காம்ப்ளிமெண்ட்ரி கலர் சூஸ் பண்ணேன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கலர் என்ன இருக்குன்னு இதில் காட்டிடும். இப்போ நம்ம இந்த ட்ராப் மாதிரி இருக்க ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஏதாவது கலர் நம்ம சூஸ் பண்ணோம்னா அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கலர் என்னன்னு அதுவே காட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் கலர் கிளிக் பண்ணேன், அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் காட்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணுறேன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி கலர் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா அதே காட்டிடும். இதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் மட்டும் இல்லாமல் அனலாகஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அனலாகஸ் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ட்ரையாடிக் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்கள் வெப்சைட்டுக்கு தேவையான பர்ஃபெக்டான கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் சூஸ் பண்ண கலருக்கான மொத்த டீட்டெயில்ஸும் இந்த பேஜில் ஷோ ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ் அப்படிங்கிற அந்த கலர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாடெசிமல் வேல்யூ என்ன, ஆர்ஜிபி வேல்யூ என்ன, சிஎம்ஐகே வேல்யூ என்ன, ஹெச்எஸ்எல் வேல்யூ என்ன, அண்ட் இதுக்கு ரிலேட்டடான காம்ப்ளிமெண்ட்ரி கலர் என்ன, பாப் கலர் என்ன, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் செக்ஷனில் நீங்கள் இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற 2 கலருக்கு நடுவில் எத்தனை கலர்ஸ் இருக்குங்கிறத இதை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல வயலட் கலர் சூஸ் பண்ணியிருக்கு. இந்த ஆரஞ்சு கலருக்கும் வயலட் கலருக்கும் நடுவில் எத்தனை கலர்ஸ் இருக்குங்கிறத இந்த மிக்சர் வந்து நம்ம சொல்லிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆரஞ்சு கலர் இருக்கு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வயலட் கலர் இருக்கு. இது 2க்கும் நடுவில் இருக்க 4 கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் வந்து காட்டிடும். இப்போ 4 கலர்ஸ் வேணாம் 7 கலர்ஸ் வேணும்னா இந்த 7 கிளிக் பண்ணிங்கன்னா 7 கலர்ஸ் இதில் ஷோ ஆகும். இல்லை 9 கலர்ஸ் வேணும்னா 9 கலர் கிளிக் பண்ணினா 9 கலர் நடுவில் என்னென்ன 9 கலர் இருக்கோ அது எல்லாமே ஷோ ஆகும். இந்த மாதிரி நீங்கள் மிக்சர் யூஸ் பண்ணி உங்களோட கலரை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டோன்ஸுங்கிறது. இந்த டோன்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க கலரோட பிளாக் கலர் வந்து ஆட் ஆகிட்டே வரும். இந்த ஆட் ஆகிற கலர் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் கலர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய வெப்சைட்டுக்காக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டின்ஸ் அண்ட் ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த டின்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஆரஞ்சு கலரோட ஒயிட் கலர் ஆட் ஆகிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செட் ஆஃப் 10% ஆட் ஆகிட்டு இருந்திருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 90%ல் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒயிட் ஆகிற நிலைமையில் இருக்க அந்த ஆரஞ்சு கலர் காட்டுது. அண்ட் 100% வரும்போது ஃபுல்லாக ஒயிட் ஆகிடும். அதே மாதிரி ஷேட்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஆட் ஆகிட்டே வரும். அண்ட் 90%ல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ரௌன் கலர் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இந்த டின்ஸையும் ஷேட்ஸையும் யூஸ் பண்ணியும் உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் டார்க் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட கலருக்கும் ஒயிட் கலருக்கும் நடுவில் எத்தனை கலர்ஸ் இருக்குது, நீ சூஸ் பண்ண கலருக்கும் பிளாக் கலருக்கும் நடுவில் எவ்வளோ கலர் இருக்குன்னு இதில் காமிச்சிடும். நீங்கள் இந்த மாதிரி ஷேட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூஐ தீம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு யூஐ யூஸ் டிசைனராக இருக்கீங்கன்னா இந்த யூஐ தீம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் என்ன கலர் யூஸ் பண்ணணும், மினிமம் என்ன கலர் யூஸ் பண்ணணும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கலர் காம்பினேஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலர் லைப்ரரி கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த கலர் லைப்ரரி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் யூசர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 14 days ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கலர் லைப்ரரிஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கலர் டார்க் மோடில் எப்படி இருக்கும், லைட் மோடில் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு இந்த டார்க் மோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வெப்சைட்டே பார்த்தீங்கன்னா டார்க் மோடு மாறிடும். இப்போ சப்போஸ் உங்கள் வெப்சைட் டார்க் மோடில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் கலர்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் காட்டி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் மிக்சர் காட்டுறேன். இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா டார்க் டோனில் பார்த்தீங்கன்னா உங்கள் கலர்ஸ் வந்து எப்படி காட்டுங்கிறதையும் இதில் காட்டியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் டார்க் மோட்லேயும் ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணிக்கலாம், லைட் மோட்லேயும் உங்கள் வெப்சைட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோவில் காம்பினேஷன்ஸ் ஆஃப் கலர்ஸ் என்ன,
அனலாகஸ் கலர்ஸ்னா என்ன, காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ்னா என்ன, கலர் சைக்காலஜி பத்தி எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களுக்கு ரிலேட்டடான இன்னொரு வீடியோ இந்த இடத்துல இருக்கு. நான் அந்த வீடியோல மீட் பண்றேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெப்சைட் ரிலேட்டடான எந்த ஒரு வீடியோஸையும் மிஸ் பண்ணாம இருக்க.